புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காற்றாய் வருவேன் உன்னோடு கதை பேச பகுதி 28 தொடர்கிறது. அவளின் தோளில் யாரோ அழுத்துவது போல தெரிய ஒரு நொடி அரண்டு விட்டாள். வரு, இங்கே என்னை யாரோ தொடுறாங்க என்று பயத்தில் வார்த்தைகள் தடுமாறின. வருணுக்கும் புரிந்தது. சங்கி என்றான் மென்மையாய். காரிற்குள் குளிர் இன்னும் அதிகமாக. சங்கீதா, நீ தருவ பயமுறுத்துறடா என்றான் லேசாய் புன்னகைத்து. மறுநொடி அவளை சூழ்ந்திருந்த குளிர் விலக விழிவிரித்து பார்த்தாள் தாரணி. அப்படின்னா வீட்டில் இவ்வளோ நாள் இருந்தது சங்கீதாவா என்றாள் மெதுவாய். ஆமாம் என்றான் வருண். உனக்கு மதன் மூலமாக எதுவும் ஆபத்து வருமோன்னு பயந்து உன் கூடவே இருந்தா. அதோடு அவளுக்கு உன்னை என் கூட சேர்த்து வைக்கணும், அதான் என்று வலியோடு சிரித்தான் வருண். நான் சங்கியோடு பேச முடியுமா? என் கூட பேசுவாளா என்றால் விழிகள் மின்ன ஆர்வத்தோடு. கண்டிப்பாக உன்கிட்ட பேசுவா. அவளுக்கும் உன் கூட பேச ஆசை என்று சிரித்தான் வருண். எனக்கு அவகிட்ட பேசணும். என்னால் அவள் வாழ்க்கை பாழாகிடுச்சு. அது ரொம்ப வருத்தமாக இருக்கு எனக்கு என்றால் விழிகளில் நீர் துளிர்க்க. அக்கா என்ற பெண்ணின் குரல் மட்டும் பின்னே இருந்து கேட்க வேகமாக திரும்பினாள் தாரணி. அங்கே உருவம் இல்லா ஏதோ ஒரு நிழல் போல் தெரிந்தது. கண்ணீர் நிற்காமல் வந்தது தாரணிக்கு. சங்கீதா என்றால் மெதுவாக. ஏங்கா அலறிங்க? அழாதீங்க என்று அவளின் கண்ணீர் துடைக்க முயல முடியவில்லை. என்னால் தான் உனக்கு இந்த நிலைமை. இல்லைன்னா இந்நேரம் நீயும் எங்க கூட இருந்திருப்ப. என்னை மன்னிச்சிருமா, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு என்றாள் தாரணி அழுவதை நிறுத்தாமல். அக்கா, அப்படி சொல்ல முடியாது. இது என்னோட தவறுதான். இவன் இல்லைன்னா வேற ஒருத்தன் நாளைக்கு வந்து ஏமாந்திருப்பான். ஆனால் நான் மட்டும் உறுதியாக இருந்து அவனை கிட்ட நெருங்காமல் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன்னா எதுவுமே தப்பாக நடந்திருக்காது. நடக்கிறதுக்கு முன்னே தடுத்திருக்கலாம். எல்லாம் என் நேரம். புத்தி கெட்டு போச்சு. அவன்கிட்ட மாட்டிக்கிட்டேன். விடுங்க அக்கா, என்னை பற்றி யோசிக்கிறதை விடுங்க. என்னால் மாமாவும் நீங்களும் பிரிஞ்சிட்டிங்கன்னு எவ்வளோ ஃபீல் பண்ணேன்னு தெரியுமா? இப்போதான் நிம்மதியாக இருக்குது என்றாள் சங்கீதா. சங்கி, நான் ஒன்று கேட்பேன், நீ கரெக்டான பதிலை சொல்லணும், சரியா என்றாள் தாரணி. சொல்லுங்க அக்கா என்றாள் சங்கீதா. இவ்வளோ தெளிவாக பேசுகிற பொண்ணு நிச்சயமாக தடுமாறி தப்பு பண்ணியிருக்க வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. தயவு செஞ்சு எப்படி இது நடந்ததுன்னு சொல்லு என்றாள் தாரணி. அக்கா, அது என்று சங்கீதாவும் தடுமாற, ஏன் தயக்கமாக இருக்கா? உங்கள் மாமாவை வெளியே போக சொல்லட்டா என்றாள். இல்லை அக்கா, தடுமாறி போன என் வாழ்க்கையை நீங்கள் 2 பேரும் தான் தடமாறாமல் பார்த்துட்டீங்க. சொல்கிறேன், அது இந்த மதன் தான். அன்னைக்கு நான் எவ்வளோ வேண்டாம்னு ஒதுங்கி போனாலும் ரொம்ப நல்லவன் மாதிரி வந்து அமைதியாக நின்னே என் மனசில் இடம் பிடிச்சிட்டான். எப்போவுமே நான் எல்லை மீறி நெருங்கி பழக விட்டதில்லை. ஒரு நாள் காலேஜ் டூர் அப்போதான் கூல்ட்ரிங்க்ஸில் ஏதோ கலந்துருக்கிறது தெரியாமல் குடிச்சிட்டேன். விடிஞ்சதும் தான் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சது. நானும் கூல்ட்ரிங்க்ஸ் குடித்ததால் எனக்கும் என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இல்லைன்னு சொன்னான். அதுக்கும் பிறகு எப்பவும் போல்தான் அன்பாக இருந்தான். அப்போ அம்மாவை வீட்டுக்கு அடுத்த வாரம் வந்து பேச சொல்கிறேன்னு ஊருக்கு போயிட்டு வரேன்னு போனவன் தான். அதோடு அவன் இறந்துட்டான்ற செய்தி தான் வந்தது. யாரை போய் கேட்கிறது, என்ன கேட்கிறது, எதுவும் புரியலை என்றாள் சங்கீதா. விழிகள் மூடி தன்னை இது நிதானிதவன் இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லலை சங்கி என்றான் வருண். இல்லை மாமா, அவனே உயிரோடு இல்லை, இறந்துட்டான்னு சொன்ன பிறகு இதெல்லாம் எதுக்கு சொல்லி இன்னும் படணும்னு தான் சொல்லலை என்றாள் சங்கீதா. எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லு சங்கி. உனக்கு டெலிவரி அப்போது ஹாஸ்பிட்டலில் யாரையாவது பார்த்தியா என்றாள். யாரை சொல்கிறீங்க அக்கா? மாமா தான் என் கூட இருந்தார், வேறு யாரும் இல்லையே என்றாள் சங்கி. நல்லா யோசித்து பார்த்து சொல்லு. சில நொடிகள் கழித்து ஆமாக்கா, அன்னைக்கு வழியில் உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது எதிரில் 2 பேர் வந்தாங்க. அதில் ஒருத்தர் திடீர்னு திரும்பி போயிட்டார், இன்னொருத்தர் அந்த டாக்டர் மாப்பிள்ளை தான் என்றாள் சங்கீதா. வருணும் தாரணியும் ஓர் அர்த்த பார்வையை பரிமாறி கொண்டனர். அக்கா, அந்த மதனை என்னால் நெருங்க முடியலை. அவன் கையில் ஏதோ ஒரு காப்பு கட்டியிருக்கான் என்றாள். தாரணியின் போன் அடிக்கவும் எடுத்து பார்க்க, சொல்லுங்கப்பா, எல்லாம் ஓகே தானே, சேஃபாக தானே இருக்கீங்க என்றால் லேசான பதற்றத்துடன். சரிப்பா, நாங்களும் நம்ம பகுதிக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் என்றாள் தாரணி. சரிப்பா, நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் பத்திரமா வந்துடுறோம் என்று வைக்கவும் அவர்களின் ஊருக்குள் நுழையவும் சரியாக இருந்தது. இரு பக்கமும் அடர்த்தியான மரங்கள் ஓங்கி வளர்ந்து நிற்க அவ்விடத்தில் வேறு எந்த வாகனமோ மனித நடமாட்டமோ எதுவுமே இல்லாமல் ஏதோ ஒரு மனதை பிழியும் பேரமைதி அங்கே குடிகொண்டிருந்தது. பட்டப்பகலில் நிழல் சூழ்ந்த இருள் போல் காட்சியளித்தது. அளவுக்கு மீறிய குளிர் தோன்றி சில்லென்று காற்று வீசியது. ஏதோ ஒரு சுகந்தமான வாசம் அவர்களை சுற்றி வீச செய்தது. வண்டி பெயர் பலகையை தாண்டியதும் வண்டியின் எவ்வளவு வேகமாக ஓட்ட நினைத்தாலும் முடியவில்லை. மிகவும் மெதுவாகவே நகர்ந்தது. தாரணிக்குள் ஒரு பயம் துளிர்விட்டாலும் முகத்தில் காட்டாது அமர்ந்திருந்தாள். வருணுக்கும் என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. தாரு, என்ன பண்ணினாலும் வண்டி ஸ்பீடு எடுக்க மாட்டேங்குது, என்ன ஆச்சுன்னு ஒன்றும் புரியலை என்றான். மித்து, பயப்படாத, நமக்கு எந்த கெடுதலும் நேராது.
நீ தைரியமா இரு என்றாள். அக்கா என்று சங்கீதாவின் குரலில் தெரிந்த பதட்டம் கண்டு உள்ளம் பதறினாலும் என்ன சங்கி என்றால் திரும்பாமல். அக்கா பயப்படாதீங்க, நம்ம இந்த எல்லைக்குள்ள வந்தவுடனே ஏகப்பட்ட மாற்றங்கள் என்றாள் சங்கீதா. என்ன மாற்றம் உனக்கு தெரியுதா என்றாள். நெற்றியில் பயத்தில் துளிர்த்த வியர்வையை புறங்கையால் துடைத்தபடி. தெரியுது, ஆனால் சொன்னால் பயப்படக்கூடாது என்றாள் சங்கி. சொல்லு என்றாள் மெதுவாக. இங்கே நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க என்றாள் மெதுவாய். திரும்பி சாலையை பார்த்தவள் என்ற பெருமூச்சு விட்டவள் ஒரு நொடி விழிமூடி யோசித்து வருணை பார்த்தாள். வருண், நீ இந்த பக்கம் வா, நான் வண்டி ஓட்டுறேன் என்றாள் தாரணி. ஏன், என்னாச்சு? இங்கே என்ன நடக்குது? எனக்கு எதுவுமே புரியலை என்றான் வருண் பதட்டமாய். வருண், இப்போ எதுவும் சொல்ல முடியாது, நீங்கள் இங்கே வாங்க, வண்டி ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஏன் என்றான். அக்கா என்ற சங்கீதாவிடம், சங்கி இப்போ எதுவுமே பேசாத, நான் அங்கே போய் வண்டி ஓட்ட ஆரம்பித்த பிறகு சொல்லு என்று இடம் மாறினான். அவன் ஓட்டத் தொடங்கியது. வண்டி மெதுவாக நடந்தாலும் வண்டியை அழுத்தி கொண்டிருந்த பாரம் குறைந்தது போல் இருந்தது. சங்கி, இப்போ சொல்லு, ஏதாவது மாற்றங்கள் இருக்கா என்றால் தாரணி பயம் கலந்த ஆர்வத்துடன். அக்கா, நம்ம இந்த எல்லைக்குள் நுழைஞ்சதும் 25 ஆத்மாக்கள் மேலே வண்டியை சுற்றிட்டாங்க. மாமா ஓட்டும்போது எல்லா ஆத்மாக்களுமே வண்டி மேலேயே ஓட்டிட்டு வந்ததுங்க. இவ்வளோ ஏன், மாமா பக்கத்தில் இருந்து வண்டியை ஓட்ட விடாமல் கூட செய்ததுங்க என்றதும் வருண் பதறி, என்னது ஆத்மாக்களா? தாரு, முதல்ல வண்டியை திருப்பு, இங்கே இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குன்னு தெரியாமல் வந்துட்டோம், உனக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுது, போயிடலாம்டா என்றான் கெஞ்சலாய் தாரணியின் பாதுகாப்பை நினைத்தபடி. மாமா, அப்படி மட்டும் செய்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாகும் என்றாள் சங்கி. என்ன சங்கி சொல்கிற? இவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து சிக்கியிருக்கும்போது திரும்பி போகாமல் என்ன பண்ணுறது என்றான் சங்கி. இப்போ அந்த ஆத்மாக்கள் என்ன பண்ணுறாங்க என்றாள் தாரணி. ஆச்சரியம்தான்க்கா, நீங்கள் வண்டியை ஓட்ட ஆரம்பித்ததும் அவங்க இதிலேருந்து இறங்கிட்டாங்க. இறங்கினவங்க நம்ம வண்டி முன்னே வரிசையாக 2 பக்கமும் உங்களை பார்த்துக்கிட்டே போகிறாங்க என்றாள் சங்கி. என்ன சொல்கிற சங்கி, யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம் என்று போன எடுக்கவும் அதை வேகமாக பிடுங்கிய தாரணி, அப்படி எதுவும் பண்ணவும் முடியாது வருண், இப்போது நாம் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கோம் என்றாள் தாரணி. அக்கா, அவங்க எல்லாருமே உங்களை பார்த்து ஆனந்தப்படுறாங்க, பூ மாதிரி ஏதோ உங்களை நோக்கி தூவிட்டே போகிறாங்க. இவங்க எல்லாரும் யார்? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதான் அமைதியாக இருக்கீங்க என்று கேட்டால் சங்கீதா. ஆமாம் சங்கி, இங்கே என்ன நடக்கும் எதுவும் எனக்கு தெரியாது, ஆனால் இங்கே எனக்காக கடந்த 8 தலைமுறையாக இவங்க எல்லோரும் காத்துட்டு இருக்காங்கன்னு தெரியும். லேசான புன்னகையோடு, என்னது 8 தலைமுறையா? தாரு, நீ என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றுமே புரியலையே என்று தலையை பிடித்து கொண்டான் வருண். அவன் தலையை ஆதரவாய் தடவி, இவங்க வம்சத்தில் 8 தலைமுறைக்கும் சேர்த்து பிறந்த ஒரே பெண் குழந்தை நான் மட்டும்தான். அதான் வம்சத்தை தலைக்க வந்த பெண் குழந்தையை பார்க்காம எங்கள் ஆத்மா சாந்தி அடையாதுன்னு இந்த எல்லைக்குள்ளேயே காத்துக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க தவிர வேறு யாரும் இந்த எல்லைக்குள்ளே நாங்கள் நினைக்காம வர முடியாது என்றாள் தாரணி. அப்போ நீ ஏற்கனவே இங்கே வந்திருக்கியா என்றான் வருண். இல்லை, இதுதான் முதல் முறை. நானே நினைச்சாலும் என்னால் இங்கே வர முடியாது, இப்போதான் அதுக்கான நேரம் வந்திருக்கு என்றால் லேசாக முகம் சிவக்க. அப்போ இங்கே பேய்ங்களா எங்களை சுற்றி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குங்க. எந்த நிமிஷம் என்ன நடக்குமோன்னு தெரியலைன்னு குலை நடுங்குது. உயிருக்கே உத்தரவாதம் இல்லைன்னு எனக்கு இங்கே பயத்தில் உடம்பெல்லாம் நடுங்கு. இதில் இவ வேற நேரம் காலம் தெரியாமல் இப்போ எதுக்கு வெட்கப்படுறா என்று தலையில் அடித்து கொண்டான் வருண். அதோ நம்ம மாளிகை தெரியுது பாருங்க என்று தாரணி மகிழ்வுடன் கூறவும் திரும்பி பார்த்தவன் விழிகள் வெளியே வந்து தெரித்து விழுந்து விடும் போல் இருந்தது. வானை தொடும் அந்த கால அரண்மனைகள் என்று கேள்விப்பட்டும் புத்தகங்களில் படித்தும் இருக்கிறான். இன்றுதான் விண்ணை முட்டும் அளவு உயர்ந்து நிற்கும் மாளிகையை கண்ணில் காண்கிறான். அரண்மனையை சுற்றி கருங்கல்லால் ஆன கோட்டை உயர்ந்து நின்றிருந்தது. வாகனம் மெதுவாக வாயிலில் முன் சென்று நிற்க மாளிகையே அதிரும் சத்தம் ஒன்று கேட்க இருவரும் நடுங்கி விட்டனர். அக்கா, பயப்படாதீங்க, அவங்க எல்லோரும் நீங்கள் இங்கே வந்திருக்கிறதை கைத்தட்டி கொண்டாடுறாங்க என்றால் சங்கி. இருவரும் அரண்மனையின் முன் காரில் இருந்து இறங்கினர். வருணின் விழிகள் தான் அரண்மனையின் அழகையும் அவர்களின் கட்டிட திறமையும் வியந்து பார்த்து கொண்டிருந்தான். அரண்மனையின் நுழைவு கட்டடமானது தமிழக பாரம்பரியத்தின்படி கட்டப்பட்டிருந்தது. அங்கே மரவேலைப்பாடுகளுடன் கூடிய இரட்டை மரக்கதவும் கருங்கல் துணையுடன் இருந்தது. இந்த கதவில் 120 வகை தாமரைகள் செதுக்கப்பட்டிருந்தன. வருண் என்றால் பதட்டமாக. என்னடா என்றான் தோளோடு சேர்த்தனைத்து. நாம இப்போ உள்ளே போகணும் என்றால் அவன் முகம் பார்த்து. போகலாம் என்றான் அவனும். எனக்கு பயமா இருக்கு என்றால் லேசான பதட்டத்துடன். ஏன், என்னால் உனக்கும் ஏதாவது நடந்துடுச்சுன்னா என்னால் தாங்க முடியாது என்றால் தாரணி குரல் கரகரக்க. நீயா அப்படி கற்பனை பண்ணாத, எதுவும் நடக்காது, நீ என் கூட, நானும் உன் கூட இருக்கேன் என்று புன்னகைத்தான். நீ எங்கள் ஜமீன் அரண்மனை, எங்கள் அப்பா அண்ணாவை தவிர இங்கே யாரும் வந்ததில்லை என்று ஒருவித பயத்தோடு அந்த கோட்டையை நிமிர்ந்து பார்த்தாள்.
உனக்கு கெடுதல் நடக்குதுன்னா மாமா இங்கே வர சொல்ல மாட்டார், நீ பயப்படாத என்று ஆதரவாய் அணைத்து கொண்டான். அதில்லை, உள்ள நுழைஞ்சதும் என்ன வேணா நடக்கலாம், என்ன நடந்தாலும் என் கூட இருப்பல்ல, என்னை விட்டுட்டு போக மாட்டல்ல என்றாள் விழிகளில் அவனை பிரிந்து விடுமோ என்ற பயத்தோடு. என்ன நடந்தாலும் உன் கூட தான் இருப்பேன் என்று சிரித்தான் வருண். அக்கா என்றாள் சங்கீதா. என்ன சங்கி, இவங்க எல்லாருமே உங்கள் 2 பேரை ஆசையாக பார்த்துட்டு இருக்காங்க என்றான் சங்கீதா. ஆசையாகவா என்று கேட்டவன் சுற்றி சுற்றி பார்க்க யாருமே அவளின் விழிகளுக்கு தெரியவில்லை. அங்கே தாரணி வர்ணின் நிழற்படம் மிகவும் தத்ரூபமாக வரையப்பட்டிருந்தது. ஒரே வித்தியாசம், அந்த கால உடைகளில் இருந்தனர் இருவரும். ஒரு மாமர கிளையில் இருவரும் நெருக்கமாக அமர்ந்திருப்பது போல இருந்தது. வர்ணின் விழிகளில் காதல் ததும்ப தாரணியின் முகத்தை கைகளில் ஏந்தியபடி இருக்க, வர்ணின் முகத்தை வெட்கம் கலந்த ஆளுமையான அழகோடு நேருக்கு நேர் தாரணி காண்பது போல் இருந்தது. தாரு இது என்று அதிர்ச்சியாய் அப்படத்தை கை காட்டி கேட்க, முப்புரவியில் இருந்த நாமன்னு நினைக்கிறேன் வரு என்றாள் விழிகளை அகற்றாமல். நிஜமா நம்பவே முடியலை தாரு, நாம ஏற்கனவே கணவன் மனைவியா என்றான் நம்பாமல். அப்படித்தான் இருக்கும், அதனால தான் இப்போ நம்மளால உள்ள வர முடிஞ்சிருக்கு என்றாள் தாரு. நமக்கு என்ன நடந்தது, நாம் ஏன் இங்கே வந்திருக்கோம், இந்த படத்தை யார் வரைஞ்சா என்று அடுக்கடுக்காய் கேள்விகளை கேட்டதும் எனக்கும் தெரியலை வரு, அதுக்கு பதில் வெளியே இருக்கிறவங்க தான் சொல்லணும். சரி, கொஞ்ச நேரம் தூங்கலாம் வரு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது என்று மெத்தையில் படுக்க போகவும், நோதாரு ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வா என்று அவளை எழுப்பி குளியலறைக்கு அனுப்பினான். போ வரு, எனக்கு டயர்டாக இருக்குது என்று சினுங்கவும், ஓகேடா தங்கம், நீ ஏன் கவலைப்படுற, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் என்று கூறவும் விழிகள் விரிய, திருட்டு பயலே, ஒன்றும் வேணாம் போடா என்று ஓடி குளியலறைக்குள் நுழைந்தாள். அவளின் ஓட்டத்தை கண்டு வாய்விட்டு சிரித்தவன் பின் ஏதோ யோசித்தவனாக அந்த நிழற்படத்திடம் சென்று உற்று நோக்கினான். விழிகள் விரிய மெல்ல அப்படத்தை வருடினான். அருகில் இருந்த பெயரை உச்சரித்து பார்த்தான். பாலசித்ரா. இவ்வளோ அழகான பெயர் என்று முணுமுணுத்தபடி மீண்டும் படத்தை பார்க்க அதில் இருக்கும் தரு வருணிடம், என்கிட்ட வர இவ்வளோ நாளா பாலா என்று கேட்க, அதிர்ந்து தன் கரத்தை உருவி கொண்டவன் தான் கண்டது கனவா இல்லை நினைவா என்று மீண்டும் படத்தை பார்க்க என்ன என்று சிரிக்கவும், அதிர்ந்து ஒரு நொடி பின்னே நகரவும், குளியலறை கதவை திறந்து தாரணி வரவும் சரியாக இருந்தது. என்னை ஏன் பேயறிஞ்ச மாதிரி இருக்க என்றாள் தாரணி. அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் படத்தையே வருண் பார்த்து கொண்டிருக்க, வருண் என்னடா ஏன் இப்படி நிற்கிற, இந்த படத்தில் என்ன இருக்கு என்று அவன் தோலை தொடவும் வேகமாய் திரும்பியவன் எதுவும் பேசாமல் தாரணியை அணைத்து கொண்டான். ஒன்றுமில்லடா என்று தோலை வருடி கொடுக்கவும் அவன் நினைவுகளில் ஏதேதோ எண்ணங்கள் பிம்பங்கள் தோன்றி மறைந்தன. தாரு என்று அவளின் பெயரை ஜபித்து கொண்டிருந்தான். என்னடா கண்ணா, நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ளே என்னாச்சு என்று மெத்தையில் வருணை அமர வைத்தவன் நீர் இருக்கும் பாட்டிலை எடுக்க திரும்பவும் விடாமல் அணைத்திருந்தான். அந்த போட்டோவில் நீ என்கிட்ட பேசின என்றான் மெதுவாக. என்ன உளர்றவரு, நான் உன்கிட்ட இங்கே இருக்கும்போது அங்கே யார் பேசுவா, நீ இங்கே நடந்ததெல்லாம் நினைச்சு குழம்பி இருக்க என்றால் மெதுவாய் அவன் தலையை கோதி. ஏய் தாரு, எனக்கு என்னமோ பைத்தியமா பிடிச்சிருக்கு, சும்மா உளர்ற, உண்மையே தான் சொல்கிறேன். இந்த படத்தில் இருந்த பொண்ணு பேசிச்சு என்கிட்ட, வர இவ்வளோ நாளாச்சா பாலான்னு கேட்கிறா, நீ என்னடா நான் சும்மா சொல்கிறேன்னு சொல்கிற என்று கோபத்தில் கத்தினான். சரி டென்ஷன் ஆகாத என்று அவனை மடியில் தலை சாய்த்து படுக்க வைத்தபடி தட்டி கொடுக்க யோசனையிலேயே உறங்கி போனான் வருண். என்னாச்சு, ஏன் திடீர்னு இப்படி சொல்கிறான் என்று படத்தின் அருகே சென்று உற்று பார்க்க அதிலிருந்த இருவருமே அவளை பார்த்து புன்னகைத்தனர். பலத்த அதிர்ச்சியாக இருந்தாலும் தைரியமாக மீண்டும் பார்க்க தொடங்கினார். என்ன சித்து, இங்கே வர உனக்கு இவ்வளோ நாளா என்று புகைப்படத்தில் இருப்பவன் அழகாய் புன்னகைத்து கேட்க, மேலும் அதிர்ச்சியோடு வேகமாய் வெளியேறினாள். அவள் கரத்தில் இருந்து போன் அடிக்கவும் எடுத்து பேச, ஓகேப்பா, நீங்கள் வாங்க, நான் வாசலுக்கு வரேன். வேகமாய் ஓடினார். அவள் சென்று நிற்கவும் ஒரு மினி வேன் வந்து நின்றது. ஆவலாய் தன் விழிகளை சுழட்டி தேட கதவை திறந்து கொண்டு முதலில் இறங்கியது அவளின் தந்தை. அப்பா என்று ஓடி சென்று அணைத்து கொண்டவள், உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல, நல்லா இருக்கீங்க தானே என்றாள். எனக்கு எதுவும் இல்லடா, முதல்ல இந்த வேலையை முடியட்டும் என்று வண்டியின் உள்நோக்க 2 பேர் இறங்கினர். பார்த்து பத்திரமா இறக்குங்க என்றார். ஓகே சார் என்று இருவரும் வண்டியில் இருந்து ஸ்ட்ரக்சரில் இறக்கினர். அதில் படுத்திருந்த உருவம் ஆள் மெலிந்து தேகம் பொலிவிழந்து நிறமங்கி விழிகள் திறக்காமல் உறக்கத்தில் இருக்க கரத்தில் ட்ரிப்ஸ் போடப்பட்டிருந்தது. அவ்விருவரும் வீட்டின் வாசல் வரை தள்ளி சென்றவுடன் நில்லுங்க என்றால் கட்டளையாக. அதிர்ந்து இருவரும் ஒருவர் பார்த்து கொண்டு, என்னாச்சு மேடம் என்று கேட்க, அப்பா கூட இருந்து பார்த்துக்க நான் ஆள் ஏற்பாடு பண்ணிட்டேன், ஸோ இனி நாம் உள்ளே கூட்டிகிட்டு போகலாம், இவங்க கிளம்பட்டும் என்றாள் தந்தையை பார்த்து அழுத்தமாக.
மகளின் பார்வையின் அர்த்தம் புரிந்தவர் சரிம்மா, இனி நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் கிளம்புங்க என்று அனுப்பினார். இங்கே எங்கே இருக்கீங்க மஞ்சு என்று போனில் கேட்கவும், இதோ வந்துட்டேன்பா என்று பின்னாலிருந்து குரல் கேட்கவும் புன்னகையுடன் திரும்பினாள். ஏய், எப்போ வந்தீங்க? உங்கள் ஜேர்னி எப்படி இருந்தது என்று மஞ்சுவை அணைத்து கொண்டாள் தாரணி. ஐ எம் ஃபைன், ஆல் இஸ் குட் என்று புன்னகைத்தாள். அப்பா, இவங்க மஞ்சரி, என்னோட ஃப்ரெண்டு, ஃபேமஸ் நியூராலஜிஸ்ட். கனடாவில் இருந்து நான் கூப்பிட்டதால் எனக்காக வந்திருக்காங்க என்றாள் தாரணி. ஒரு நொடி யோசனையாய் மஞ்சுவை பார்த்தவர் கரம் குவித்து, வணக்கம்மா, வாங்க உள்ளே போகலாம் என்றார். தாரணி, எங்கே அவங்க என்றாள் மஞ்சு விழிகளில் தேடலுடன், முகத்தில் சோர்வுடன். அது மஞ்சு இதோ இங்கே இருக்கார் என்று இருவரும் நகர அங்கிருந்த உருவத்தை அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டே நெருங்கியவளின் விழிகள் கண்ணீரை ஆராய் ஊற்றிட தன்னை கேள்வியாய் நோக்கிய தந்தையே எண்ணம் சரியென தலையசைத்து புன்னகைத்தாள் தாரணி. தாரு, உள்ளே கூட்டிகிட்டு போகலாம் என்றால் கண்ணீரை துடைத்து கொண்டும் என்று மூவரும் உள்ளே நுழைந்து சென்று கீழே இருந்த ஒரு அறையில் படுக்க வைத்தனர். அந்த அறை மிகவும் விசாலமானதாகவும் காற்றோட்டமாகவும் இருந்தது. மஞ்சு, உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ரூமை க்ளீன் பண்ணியிருக்கு என்று முடிக்கும் முன், இல்லை தாரு, எனக்கு இங்கேயே இந்த கார்னரில் ஒரு பெட் மட்டும் போட்டுருங்க, போதும், நான் இங்கேயே இருக்கேன் என்றாள் மஞ்சுரி முடிவாகவும் அழுத்தமாகவும். தந்தையும் மகளும் ஒரு நொடி விழிகளில் பேசி, சரி மஞ்சு, நீங்கள் கேட்ட மாதிரியே செஞ்சிடலாம் என்றாள். இப்போவே இவரை செக் பண்ணுறேன் என்று தன் கிட்பேக்கிலிருந்து உபகரணங்களை எடுத்து சோதிக்க தொடங்கினாள். அப்புறம் மஞ்சு, இந்த பேலஸ் பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்றால் மெதுவா. சொன்னீங்க, இங்கே நிறைய ஆத்மாக்கள் இருக்காங்கன்னு சொன்னீங்க. ஸோ வாட்? கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகிருச்சு. நான் செத்திருந்தா அவங்களை மாதிரி இந்நேரம் ஆத்மாவை தான் இருந்திருப்பேன் என்றால் விழிகள் கலங்கி படுத்திருப்பவனை பார்த்து. என்ன, ஏன் இப்படி பேசுகிறீங்க மஞ்சு என்று பதறினாள் தாரணி. நீங்கள் அன்னைக்கு வரலைன்னா அதுதான் நடந்திருக்கும். நான் இன்னைக்கு இங்கே உயிரோடு இருந்திருக்கிறதுக்கு நீங்களும் முக்கிய காரணம். இருந்தாலும் வெறும் கூட நான் இருக்கேன். இன்னைக்கு என்னை காப்பாற்றினதுக்கு உயிர் கொடுத்துட்டீங்க. நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் போதாது என்று கரம் கூப்பினாள். தன் தந்தையை திரும்பி பார்த்தவள், 6 வருஷமாக விரும்புகிறாங்கப்பா அண்ணனை. இல்லைன்னா அண்ணன் இல்லைன்னு உடனே சாக துணிஞ்சிட்டாங்க. நான் தான் அப்ராட் அனுப்பி வச்சேன். நிச்சயமாக ஒரு நாள் அண்ணன் உங்ககிட்ட வந்து சேர்ப்பேன்னு நான் வாக்கு கொடுத்தேன். என் அண்ணனும் இவங்களை நேசித்தார். உங்ககிட்ட சீக்கிரமே சொல்லி கல்யாணம் செஞ்சுக்கணும்னு சொன்னார். ஆனால் அதுக்குள்ளே என்னென்னவோ நடந்துருச்சு என்றவள் வாசட்சில்லில் நிழலாடுவதை திரும்பி பார்க்க வருண் அதிர்ச்சியாய் தாரணியின் அண்ணனை பார்த்து கொண்டிருந்தான். நான் சொன்னேன்ல உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு. பாரு, இந்த உலகத்தில் சில வேண்டாதவங்க இறந்து போயிட்டதா நம்ப வைத்த இதோ இந்த இத்தனை வருஷம் கழித்து என்னோட அண்ணன் உயிரோடு இருக்கார் என்று கண்ணீர் சிந்த அவளின் அருகில் வந்தவன், இதை எப்படி தாரு? இவ்வளோ நாள் உன் அண்ணன் எங்கே இருந்தார் என்றான் பார்வையை அகற்றாமல். என் அண்ணனை இறந்துட்டதா சொல்லி ஊரை நம்ப வச்சு ஏமாத்தியிருக்காங்க. முதல்ல நானும் இதை நம்பி கொஞ்ச நாள் வருத்தத்தில் இருந்தேன். ஆனால் அதன் பிறகு எனக்கு லேசாக சந்தேகம் வர ஆரம்பித்தது. என் அண்ணன் ஏதோ ஆபத்தில் இருக்கார், இன்னும் உயிரோடு தான் இருக்காருன்னு என் உள் மனசு சொல்லிகிட்டே இருக்கும். யாருக்குமே தெரியாமல், யாரையுமே நம்பாமல், யாருக்கும் சந்தேகம் வராமல் கொஞ்சம் கொஞ்சமாக தேட ஆரம்பித்தேன். முதல்ல அதுக்கான ரிசல்ட் 0 என்றால் லேசாக புன்னகைத்து. என்ன சொல்கிறதாரு? எனக்கு எதுவும் புரியலை. உனக்கு எப்படி சந்தேகம் வந்துச்சு? யார் மேலே சந்தேகம்? எப்படி தேட ஆரம்பித்த என்றான் வருண் ஒன்றும் புரியாமல். அது ஒரு பெரிய கதை வருண். உனக்கு நான் தனியாக சொல்கிறேன். இவங்க மஞ்சு எனக்கு அண்ணியாக வரப்போகிறவங்க. என் அண்ணனை எனக்கு திருப்பி தரப்போகிறவங்க. சரி, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், நாம் வெளியே போகலாம் வாங்க என்று வெளியே அழைத்து வந்தாள். அப்பா சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். டேப்லெட் போடணும்ல, உங்கள் அம்மா கரெக்டாக ஃபோன் பண்ணி கேட்டா என்று சிரித்தார். சரிப்பா, நீங்கள் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க என்று ஒரு அறையை காட்டினாள். வருண், எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிடலாமா என்றதும், எனக்கும் பசிக்குதுமா, ஆனால் இங்கே கிச்சன் எங்கன்னு இது கூட தெரியலையே என்றான் விழிகளை சுழற்றியபடி. எல்லோரும் இங்கே தானே இருக்கீங்க, எனக்கு பசிக்குது, சமையல் ரூமுக்கு எப்படி போகணும் என்றால் தார் சுற்றி பார்த்து கொண்டே தாரணியின் கரத்தை பிடித்து மெதுவாக இழுத்து செல்வது போல் இருக்கவும், எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க என்றாலும் வருணை உடன் வரும்படி சைகை செய்தபடி நடந்தாள். அங்கே ஒரு கூடத்தில் அந்த காலத்து மரவேலைப்பாடுகளுடன் கூடிய அழகிய பெரிய நீளமான சாப்பாட்டு மேசை இருந்தது. 30 பேர் அமர்ந்து சாப்பிடும் அளவுடையது போல இருந்தது. அதில் நிறைய வகை பதார்த்தங்கள் பரப்பி வைக்கப்பட்டிருந்தன. நீங்கள் 2 பேரும் தான் இருக்கோம், எதுக்கு இவ்வளோ சாப்பாடா? எனக்கு சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறது பிடிக்காது என்றால் முகத்தை சற்று கடுமையாக வைத்துக்கொண்டு. அக்கா, தேவையான அளவு சாப்பிட்டு முடித்தவுடனே மீதியை அடுத்த ஊரில் இருக்கிற ஆசிரமத்துக்கு போட்டுடுமாம். கோபப்பட வேண்டாம் சித்ரான்னு சொல்கிறாங்க என்றதும் தாரணியும் வருணும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அதுவும் இல்லாமல் உங்களுக்காக எல்லாரும் போட்டி போட்டுட்டு ஆசையாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகை பதார்த்தம் செஞ்சுருக்காங்க, சாப்பிட்டு பாருங்க என்றதும் இருவரும் அமர்ந்து சாப்பிட தொடங்கினர். தாரணி ஒரு நொடி தயங்கவும், என்ன தாரு,
ஏன் சாப்பிடலை, பிடிக்கலையா என்றான் வருண். இல்லை வருண், பாப்பாவை வேற அங்கே விட்டுட்டு வந்துட்டோம், சாப்பிட்டாலான்னு தெரியலை என்றாள் கவலையாக. நீ ஃபீல் பண்ணாத, அதான் அத்தைக்கிட்ட பேசிட்டேன், பாப்பா சமத்தா சாப்பிட்டு விளையாடி தூங்குறாளாம். முத்து அண்ணா இருக்கார், அவர் பார்த்துப்பார், நீ சாப்பிடு என்றாள் என்று சிரித்தான். சரி. புன்னகையோடு சாப்பிட தொடங்கினாள். எல்லாவற்றையும் ருசி பார்த்தவள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு, எனக்கு வயிறு ஃபுல், போதும் என்று எழுந்து கொள்ள கடைசியாக பாயாசம் தரவும் அதையும் சிறிது சாப்பிட்டாள். இது மாதிரி தினமும் சாப்பிட்டா அவ்வளோதான் நான் என்று புன்னகைக்கவும், எல்லாம் கொஞ்ச நாள் தானே, அதெல்லாம் எதுவும் ஆகாதுன்னு சொல்கிறாங்க அக்கா என்றாள் சங்கி. ஏன் கொஞ்ச நாளைக்கு தான்? தாரணி பதட்டமுடைய, நீங்கள் வந்த வேலை முடிஞ்சால் இவர்களுக்கும் உத்தி கிடைச்சிரும்ல, அதை தான் சொல்கிறாங்க என்றாள் சங்கி. இங்கே ஏதோ மிகப்பெரிய வேலை என்னால் ஆக வேண்டியது இருக்குன்னு சொன்னார் அப்பா, ஆனால் என்னன்னு தெரியாது. என்ன அது தாரணி கேட்டதும், போக போக தெரிஞ்சுப்பீங்கன்னு சொல்கிறாங்க சங்கி. சரி, என்ன விஷயமா கேட்கணும்? நான் ஜென்மத்தில் எப்படி இருந்தேன், எங்களுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி ஒரு சாபம் என்றால் தாரணி. தன்னை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆவலில் எல்லாத்தையும் சொல்கிறாங்களாம், ஆனால் 3வது நாள் முடிவில் அவங்க தெரிவாங்கல்ல, அப்போது சொல்கிறாங்களாம் என்றால் சங்கி. ஓகே, இங்கே எனக்கு எதுவும் நடக்காதில்ல என்றாலும் இவங்களுக்கு விமோசனம் தரதான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. அதுவும் இல்லாமல் உங்களை பார்க்க தான் இவங்க இவ்வளோ காலம் ஆத்மாவாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எந்த கெட்டதும் நடக்கவும் விடமாட்டோம்னு சொல்கிறாங்கக்கா என்றாள் சங்கி. சரி, நான் என் ரூமுக்கு போகிறேன் என்று தங்கள் அறைக்குள் இருவரும் நுழைந்தனர். இங்கே மெத்தையில் விழிமூடி படுத்திருப்பவனையே பார்த்து கொண்டிருந்தாள் மஞ்சு. எவ்வளோ வருஷம் தேடுறது உங்களுக்காக இங்கே ஒருத்தி காத்துக்கிட்டு இருக்கிறதை எண்ணம் கொஞ்சமாச்சும் இருக்கா உங்களுக்கு? இப்படி போய் சிக்கியிருக்கீங்க. அவனுங்க இவ்வளோ மோசமானவனுங்களா இருப்பாங்கன்னு நினைக்கல. ஏதோ அது வரைக்கும் உயிரோடு எனக்கு கிடைச்சிங்களே, அதுவே போதும். இவ்வளோ நாள் என்னை வதைச்சது, சீக்கிரம் எழுந்திருங்க என்று தன் கரத்தை தன்னவனின் கரத்தோடு கோர்த்தபடி கண்ணீரோடு பேசி கொண்டிருந்தாள். அன்றிரவு அங்கே அமைதியாக கழிந்து விடியல் புலர்ந்ததும் கண்விழித்த தாரணி கணவனின் நெஞ்சத்தில் தலை சாய்ந்து படுத்திருப்பதை பார்த்து வெட்கமும் மகிழ்ச்சியும் கொள்ள மெல்ல எழ பார்க்க எழவிடாமல் வருணோ இறுக்கி கொள்ள, விடிஞ்சிருச்சு, விடுங்க, எழணும் என்று சினுங்கினாள். விடுறேன், ஆனால் என்னை எப்பவும் கூப்பிடுவி, அப்படி கூப்பிடு என்றான் வருண் விழி திறக்காமல். அது நீங்கள் கேட்கக்கூடாது, நானாக தான் கூப்பிடணும் என்று அவனின் கன்னத்தை கிள்ளி கொஞ்சியபடி எழுந்து குளியலறைக்குள் புகுந்துவிட, ரொம்ப திமிருடி உனக்கு என்றான். எனக்கு கேட்டுடுச்சு என்றால் உள்ளே இருந்து. ராட்சசி, மனசாட்சி இல்லடி உனக்கு என்றான் லேசாக புன்னகைத்து. கரெக்ட் பதில் வர, நீ வெளியே வா, உனக்கு இருக்கு என்றான் வருண். போதும் முதல்ல போய் அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு பாருடா என்றாள். போறேன், புருஷனுக்கு ஒன்றும் தராத, அப்பாவை மட்டும் பூனைக்குட்டியாட்டம் சுற்றிக்கிட்டே இரு என்று முணுமுணுத்து கொண்டே செல்லவும், யோ மக்கு மாமா, அவர் என் அப்பாடா, எனக்கு உயிர் கொடுத்த சாமி, நீ அப்படியா என்றதும் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டான். அப்போ நான் யாரு என்றான் உள்ளே சென்ற குரலில். அதெல்லாம் சொல்ல முடியாது, முதலில் சொன்ன வேலையை போய் சமத்தா செய் என்றாள். நீ வெளியே வாடி, இருக்கு உனக்கு என்று ஓரமாயிருந்த ஜன்னலில் வேடிக்கை பார்க்க தொடங்கி விட்டான். 5 நிமிடங்கள் கழித்து வந்தவள், போயிட்டானா என்று புன்னகைத்தபடி சுற்றி பார்க்க அவளையே வைத்த கண் மூடாமல் ஒவ்வொரு அடியாய் வந்து கொண்டிருந்தான் வருண். நீ இங்கே என்ன பண்ணுற உன்னை என்று தன் மேல் போர்த்தியிருந்த துவாலையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். அது ஒன்றுமில்லை தியா, நானும் நீ சொன்னதை செய்யத்தான் போனேன். ஆனால் சும்மா போனவனை இங்கே நிறுத்தி வச்சது நீதான். என்ன அப்படி பார்க்கிற அழகு பொண்டாட்டி, நீதானே, நான் எப்படின்னு சொல்லலை, அதான் தெரிஞ்சுக்கணும்னு வெயிட் பண்ணுறேன் என்று அவளின் முன்வந்து நிற்கவும் அவனின் நெருக்கத்தில் மூச்சை இழுத்து பிடித்து கொண்டவள் தடுமாறியபடி, தமிழ் ப்ளீஸ் வெளியே போ, நான் வந்து சொல்கிறேன் என்றால் தடுமாற்றமாகவும். 2 பேரும் சேர்ந்து போகலாம் என்றவன் மலைத்துளி போல சொட்டி கொண்டிருந்த அவள் தேசத்தின் நீர்த்துளிகளில் இதழ் பதிக்க, தமிழ் ப்ளீஸ் இங்கே எதுவும் என்னும் பொழுதே வேகமாய் அருகில் இருந்த அவளின் துப்பட்டாவை எடுத்து அங்கிருந்த படத்தின் மேல் போர்த்தியவன், சரி, நான் உனக்கு எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு தான் போகின்றேன் என்று நெருங்கி வர விழிகளை மூடிப்படி நிதானத்தை இழந்து கொண்டிருந்தாள். தமிழ் என்ற அவளின் குரலில் எதை கண்டானோ ஆரம்பித்த வார்த்தைகளை முடிக்கிவிடாமல் இதழோடு விளையாடத் தொடங்கிய பின், யுகங்கள் கடந்து, பிறவிகள் கடந்து, வருடங்கள் கடந்து வாழ்க்கையில் இணைந்தவர்கள் இசையாய் ஒருவர் மீட்டத் தொடங்கினர். இத்துடன் காற்றாய் வருவேன் உன்னோடு கதை பேச கதையின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் மீண்டும் கதை பேசலாம். அதுவரை காத்திருக்கவும். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா
இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த பகுதியை நான் போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.